வணக்கம் அக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சிரித்த முகத்தோடு இருங்க, எல்லோரையும் சிரிக்க வைங்க. நான் இன்றைக்கி போடுற இந்த வீடியோ வந்து பா ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனருக்கு போய் சேரும்படியாக எல்லார்ட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன். பா ரஞ்சித்துங்கிறவர் அட்டகத்தின்ற ஒரு திரைப்படத்தின் மூலியமாகத்தான் இயக்குனராக அறிமுகமானார். அந்த படம் வந்து அவருக்கு ஹிட்டு கொடுத்துச்சு. ஆனால் அப்போ பா ரஞ்சித்து தான் அப்படிங்கிறது இந்த திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு கூட தெரியாது. அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் மிஸ்டர் ரஜினிகாந்தை வச்சு கபாலி அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்ததுனால தான் அவர் பெரிய பிரபலமானார். இன்றைக்கி அவர் வந்து ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நான் ஒரு தலித் அப்படின்றாரு, தலித் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, வரவேற்கலாம். ஆனால் 2021 இந்த 2026 வரைக்கும் அவர் எங்கே போனார்? இன்றைக்கி நீட்டு எக்ஸாமுக்கு இந்த 2 நாளாக அந்த நீட்டு எக்ஸாமுக்காக பேசினதுனால அவரை கழுவி 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 ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இது அவருக்கு தேவையா? ஏதோ ஒரு சினிமாவை எடுத்தோமா, 4 காசை சம்பாதிச்சோமா, கமுக்கமாக இருந்தோமா, 4 பொது இடத்துக்கு போய் சலாம் போட்டோமா, ஹாய் ஹவர் யூ அப்படின்னு சொல்லி பேசினோமா, அத்தோட போயிட்டே இருக்கணும். அதை விட்டுப்புட்டு யாரோ சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு இல்லாமல் பேசுகிறது, ஆதரவை கூட பேச வேணாம், சில பேர் சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு திமிருத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறது தப்பு. அதனால தான் அவரை வந்து எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம யார்? ஒரு இயக்குனரோட என்ன வேலை? ஒரு நல்ல கதையை பற்றி யோசித்தோமா, ஒரு நல்ல நடிகரை வச்சு படம் எடுத்தோமா, ஆக்ஷன் கட்டு பேக்கப் அப்படின்னு போயிட்டே இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீட் எக்ஸாமு இந்தியாவுக்கே தேவையில்லாத ஒரு தீய சக்தி அது. அதுக்காக போராடலாம், தப்பே கிடையாது. போராடு, எப்போ வேணாலும் போராடு, எப்படி வேணாலும் போராடு. அதை விட்டுப்புட்டு சமயம் பார்த்து போராடுறது, சமயம் பார்த்து பேசுகிறது, இதெல்லாம் எதுக்கு? அப்போ 2021 2026 வரைக்கும் சார் எங்கே போயிருந்தீங்க? அமெரிக்காவில் போய் படுத்து கிடந்தீங்களா? எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் சினிமா வச்சு கதையை வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இது ஏழைப்பட்டவனை வச்சு சினிமா எடுங்க. ரொம்ப பிரபலத்தில் உச்சி கொம்பில் இருக்கிறவங்கள வச்சு சினிமா எடுக்கிறீங்க. எங்களை மாதிரி ஆளுங்களாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் என்னத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தலித்து மக்கள்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் எதுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்க? சப்போர்ட்டாக பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பேசணும். அதை